அடுத்து பார்க்க போகிறது நியூட்டனோட தேர்ட் லா. ஓகேங்களா? ஸோ நியூட்டனோட தேர்ட் லா பாருங்கள். நியூட்டனோட தேர்ட் லா பாருங்கள். இப்போது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இது சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிச்சிக்கங்க. ஃபஸ்ட் லாவில் ஃபோர்ஸோட டெஃபினேஷன் கொடுத்தாங்க. செகண்ட் லாவில் ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் சொன்னார். அடுத்து ஃபோர்ஸோட நேச்சரை சொல்ல போகிறாரு. ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸா அது எங்கேருந்து வருது, எப்படி வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் எப்படி பாருங்களேன். அதாவது இப்போ இந்த பாடி மேலே வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும், இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, சரிங்களா? நான் ஒரு பாடி, இது ஒரு பாடி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது, சரிங்களா? அப்படி தானே? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணுது, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, சரிங்களா, ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குதுன்னா ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ கொஸ்டின் இருக்குது, ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அந்த பாடி திரும்ப கொடுக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரி கொடுக்கும், இது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா என்னையாடா அமுக்குறேன்னா இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் தான். ஆமாம், சரிங்களா? சரி, இது கான்டாக்டில் இருக்கும்போது இப்படி இருக்குது. கான்டாக்டில் இல்லாத போது இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங்கை வச்சுங்களேன். ஸ்ப்ரிங்கை பிடிச்சி கம்ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம கம்ப்ரெஸ் பண்ண நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணால் கான்டாக்டோட தானே இருக்குது. நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ப்பா. அந்த ஸ்ப்ரிங்கில் கான்டாக்டோட கொடுத்துட்டே இருக்குமா, கொடுக்க ஸ்ப்ரிங்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? எங்கே பாருங்களேன், எனக்கு கூட இந்த அழுத்தி இருக்குது இந்த இடத்துல, சரிங்களா? அப்போ அதுவும் என்ன தான் பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? ஓகே. அப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கணும்னா ஒரு பாடி தான் இன்னொரு பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா செகண்ட் பாடியும் ஃபஸ்ட்டு பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறது தெளிவாயிருச்சு. சரி, அப்புறம் ஒரு கொஸ்டின் வருது, கான்டாக்டில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து என்ன பண்ண முடியும்? கான்டாக்டில் இருக்கும்போது மட்டும்தான் திருப்பி கொடுக்குமா, கான்டாக்டில் இருக்கும்போது திருப்பி கொடுக்காதான்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கணும், சரிங்களா? அதாவது அந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும், ஓகேவா, கான்டாக்டில் இருக்கும்போது மட்டும்தான் இருக்குமா, கான்டாக்டில் இல்லாத போது இருக்குமா இருக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இங்கே பாருங்கள் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம், எப்படி கீழே வந்துச்சு நல்லாவே தெரியும். சார் புவியீர்ப்பு விசை தான் சார் இழுத்துட்டு வந்துச்சு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் சார் இழுத்துட்டு வந்துச்சு. இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸோட கான்டாக்டில் இருக்குது, இங்கே தெரியுதா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கான்டாக்டில் இருக்குது? கண்டிப்பாக இல்லை. அப்போ புவியீர்ப்பு விசை இந்த பொருள் மேலே எப்படி கிடையாது, கான்டாக்டில் கிடையாது. அப்போது எர்த்து வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, ஓகேவா? அப்போ ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது இந்த பொருள் எர்த்து மேலே ஃபோர்ஸை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? கண்டிப்பாக கொடுக்காம இருக்காது, கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? என்னடா போய் சொல்கிற, இப்போ எர்த்து வந்து இது கொடுக்குது, இது கீழே வருது, இது கொடுக்குற ஃபோர்ஸ்னால எர்த்து என்ன ஆகுது, எர்த்து தள்ளி போகுதா அப்படின்னு கேட்கலாம். எர்த்து எவ்வளோ பெரிய மாசு, சரிங்களா? எர்த்து வந்து எவ்வளோ 6 × 10⁴ kg போட்டு பார். 6 × 10⁴ kg, அவ்வளோ கேஜி வந்து இது வந்து இழுக்கும்போது, இது வந்து எர்த்து வந்து இது இழுக்கும்போது இதுவும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், கண்டிப்பாக ஃபோர்ஸ் கொடுக்கும். ஆனால் அந்த ஃபோர்ஸ்னால் அதுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது, சரிங்களா? புரியுதுங்களா? அதனால் கான்டாக்டில் இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம், இதுவும் ஃபோர்ஸ் கொடுக்கும், இதுவும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், சரிங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா செகண்டும் ஃபஸ்ட்டு மேலே கொடுக்கும். அது கான்டாக்டில் இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கக்கூடாது, கான்டாக்டில் இல்லாத போதும் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்து வந்து ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கும், ஆப்ஜெக்ட்டும் திரும்பி எர்த்து மேலே கொடுக்கும். பட் அந்த ஆப்ஜெக்ட்டு எர்த்து மேலே கொடுக்குற ஃபோர்ஸு அந்த எர்த்து வந்து ஒன்றும் சேஞ்ச் பண்ணிடாது, ஏன்னா எர்த்து வந்து பெரிய மாசு. அப்போ கான்டாக்டில் இருக்கும்போதும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும், கான்டாக்டில் இல்லாத போதும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே, அதாவது ஃபோர்ஸ் எப்படி தான் கொடுத்தாகணும், எங்களை கான்டாக்டில் கொடுத்தாலும் இல்லை கான்டாக்டில் இல்லாமலும் கொடுத்தாகணும். ரெண்டு இடத்துலையும் பாருங்களேன், ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரெண்டாக தானே இருக்குது, சிங்கிளாகவே இல்லையே. நீங்கள் கொடுத்தா அது கொடுக்குது, கான்டாக்டில் இல்லைனாலும் நீங்கள் கொடுத்தா அது கொடுக்குது, சரிங்களா? அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி கிடையாது, சிங்கிளாக இல்லை. ஸோ நோட் பண்ணு, ஃபோர்ஸ் வந்து என்ன கிடையாதுன்னா சிங்கிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஃபோர்ஸ் எப்பவுமே ஒரு பேராக தான் இருக்கும், பேர்னா ஜோடியாக தான் இருக்கும். என்ன ஜோடியாக, ஆக்ஷன் ரியாக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஃபோர்ஸோட நேச்சரை நம்ம சொல்கிறோம். ஃபோர்ஸோட நேச்சர் வந்து எப்படின்னா, சரிங்களா, ஆக்ஷன் ரியாக்ஷனாக பேராக தான் இருக்குமே தவிர எப்படி இருக்காது, சிங்கிளாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கான்டாக்டில் இருக்கிறத வச்சு இந்த நியூட்டன் தேர்ட் லாவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சரிங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து இப்போது ரெண்டும் வந்து மோதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, ரெண்டும் மோதிக்குது, சரிங்களா? இப்படி ரெண்டும் மோதும் போது கொலைட் ஆகும்போது இந்த இடத்துல தான் கொலிஷன் நடக்குது, இந்த இடத்துல கொலிஷன் நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு இங்கே வரைஞ்சிருக்கேன், இங்கே எடுத்து வரைஞ்சிருக்கேன்.
ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ தானே சொன்னோம் ஃபோர்ஸ் வந்து சிங்கிளாக கிடையாது. இது ஒரு ஃபோர்ஸ் ஃபஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா செகண்ட் பாடியும் ஃபஸ்ட் பாடிக்கு இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுச்சோ அதுக்கு ஈக்குவலாக இது கொடுக்கும். பட் ஆப்போசிட்டில் கொடுக்கும். சரிங்களா? ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், எண் மதிப்பில் ஈக்குவலாக இருக்கும், மேக்னட்யூடில் ஈக்குவலாக இருக்கும். பட் டைரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்களேன். இது வந்து என்ன டைரக்ஷன்? +x டைரக்ஷன்லையும், இது என்ன டைரக்ஷன்? -x டைரக்ஷன்லையும் இருக்குது. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் கொடுத்துச்சுன்னா இதுவும் திருப்பி கொடுக்கும். ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகேவா? அதை நான் எழுதட்டுமா? இங்கே பாருங்கள், எழுதுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த எப்படி எழுதுறாங்களே, இந்த நம்பர்ஸ் எழுதுறாங்கல்ல, இந்த நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஆன் மேலே, ரெண்டாவது உள்ளது வந்து பை. சரிங்களா? அதாவது ரெண்டாவது உள்ளது தான் யார் கொடுக்குறா யார் மேலேன்னு. ரெண்டாவது உள்ளது யார் கொடுக்குறா, இது யார் மேலே, யார் கொடுக்குறா இந்த ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் பாடி மேலே கொடுக்குதா, அதான் ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் பாடி மேலே கொடுக்குறது தான் F21. இது எப்படி எழுதலாம்? செகண்ட் பாடி ஃபஸ்ட்டு பாடி மேலே கொடுக்குற ஃபோர்ஸ், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பாடி 1 ஆன் பாடி 2. இது பை த பாடி 2 ஆன் பாடி 1. சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா முதல் பொருள் இரண்டாவது பொருளின் மீது செலுத்தும் விசை, இரண்டாவது பொருள் முதல் பொருளின் மீது செலுத்தும் விசை அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிங்களா எப்படி இருக்கும்? நியூட்டன் தேர்ட்லாம் வந்துட்டோம். நியூட்டன் தேர்டோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டோம். என்ன நியூட்டன் தேர்ட்லாம்? எல்லாருக்குமே நியூட்டன் தேர்ட்லாம் தெரியும்ப்பா. இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஏ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தமிழில் சொல்லணும்னா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டுன்னு படிச்சிருப்பீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் சார். F21 வெக்டாரும் ஃபோர்ஸ் வெக்டாரு F12 வெக்டாரும் ஈக்குவலாக இருக்கும் சார். பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்டாக இருக்கும் சார். இஸ் கால்டு நியூட்டன் தேர்ட் லா சார். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a equal and opposite reaction is called நியூட்டன் தேர்ட் லா. ஸோ ஃபோர்ஸ் வந்து சிங்கிளாக இருக்கவே இருக்காது. எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து பேராக தான் இருக்கும். அது கான்டாக்டில் இருக்கும் போதும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும், கான்டாக்டில் இல்லாத போதும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும், பேராக தான் இருக்கும். இதுலேருந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ பாடிஸ். Force is a கரெக்டாக சொல்லணும்னா force is a mutual interaction between two bodies. ஓகேவா? இது புரியுதுங்களா? F12 = -F12 வெக்டார் இஸ் கால்டு நியூட்டன் தேர்ட் லா. நிறையா சொன்னோன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நிறையா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கப்பா. என்னென்னா ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு, ரியாக்ஷன் தான் செகண்டு அப்படிங்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. இங்கே பாருங்கள், இது ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது கொடுன்னு கிடையாது. சரிங்களா? ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைமில் ஆக்ட் ஆகும். நோட் பண்ணுங்கள், ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைமில் ஆக்ட் ஆகும். எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க? அதாவது ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு, ரியாக்ஷன் தான் செகண்டு, ரெண்டுமே ஒரே டைமு. நீங்கள் எதை வேணாலும் ஆக்ஷன் சொல்லலாம், எதை வேணாலும் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் கிடையாது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா இப்போ சொல்லுவோம்ல, அதாவது இப்போ வந்து கொசு வந்து நம்மளை கடிக்குதுன்னு வச்சுங்களேன், அதனால் ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுங்களேன். கொசு கடிக்கிறதுங்கிறது கொசு கடித்த காரணத்தினால தான் டிசீஸ் வந்துச்சு. அப்போ கடிக்கிறது ஃபஸ்ட்டு, காஸ் ஃபஸ்ட்டு, எஃபெக்ட் செகண்டா? அதே மாதிரி ஆக்ஷன் ஃபஸ்ட்டு, ரியாக்ஷன் செகண்ட்னு கிடையாது. டைம் டிஃப்ரெண்டாக தானே காஸ் அண்ட் எஃபெக்ட்னு யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே ஒரே டைமில் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதனால ரெண்டுமே ஒரே டைமில் இருக்கிறதுனால தான் நீ இதை ஆக்ஷன் சொன்னால் இதை ரியாக்ஷன் சொல்லிக்க, இல்லை இதை ஆக்ஷன் சொன்னால் இதை ரியாக்ஷன் சொல்லிக்க. எதை வேணால் ஆக்ஷன் சொல்லலாம், எதை வேணாலும் ரியாக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு கவனிங்க, அதாவது ரெண்டு ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரே பாடி மேலே ஆக்ட் ஆகுமானா ஆக்ட் ஆகாது. எப்படி ஆக்ட் ஆகும்? ஆக்ஷன் ஒரு பாடி மேலேயும் ரியாக்ஷன் இன்னொரு பாடி மேலே தான் ஆக்ட் ஆகும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாடியில் ஆக்ட் ஆகும். நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்ஷன் எடுத்துங்க, நீங்களே எடுத்துங்க. ஆக்ஷன் F21 ஆக்ஷன் எடுத்துக்கங்க. இது ஆக்ஷன் எடுத்தால் இது ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த ஆக்ஷன் வந்து செகண்ட் மேலே தானே ஆக்ட் ஆகுது, இந்த ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் தானே ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட் பாடியில் தானே ஆக்ட் ஆகுது. ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரே பாடியிலே ஆக்ட் ஆகுது இல்லை. இப்போ அதான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போது சிஸ்டம்லாம் சொல்லலை, நான் எதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறேன்னா அதான் சிஸ்டம். நான் இப்போ ஒன்று எடுத்துக்கிறேன், ஒன்றை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அதில் பாருங்கள், யார் மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்குறா, F12 செகண்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் மட்டும்தானே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்காது, ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒரே பாடி மேலே இருக்காது. இந்த ஃபோர்ஸ் யார் மேலே இருக்கும்? செகண்ட் மேலே தான் இருக்கும், ஃபஸ்ட்டு மேலே இருக்காது. அப்போது இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் அப்போது இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. அதே மாதிரி செகண்ட் எடுத்துட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு கொடுக்குற ஆக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட் பாடி மேலே இருக்கா, ஒரே பாடி மேலேயா இருக்குது? இது வந்து ஃபஸ்ட் பாடி மேலே கிடையாது, இது வந்து செகண்ட் பாடி மேலே கிடையாது, ஒரு பாடியில் தான் இருக்குது. ஆக்ஷனும் ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட் பாடிஸில் இருக்கும். அப்போ இதில் நெட் ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கியமான பயணி. இதில் நெட் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா சார் இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது. இதில் நெட் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா சார் இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது எக்ஸ் டைரெக்ஷனில். ஓகேவா? இதே கவனிங்களேன், இதையே பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக எடுத்தேனா இப்போ நான் சொல்ல போகிறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவனிச்சிங்க. சரிங்களா? அதாவது நான் என்ன பண்ணேன், இதை எடுத்த போது ஒரு ஃபோர்ஸ் தான் சார் ஆக்ட் ஆனிச்சு. அப்போது நெட் ஃபோர்ஸு 0 கிடையாது. நெட் ஃபோர்ஸ் 0 இல்லையா? அதே மாதிரி இந்த பாடி எடுத்த போது நெட் ஃபோர்ஸு இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இருந்துச்சு, 0 கிடையாது. இதில் நெட் ஃபோர்ஸ் என்னது, எக்ஸ் டைரெக்ஷனில் சார் F12 சார், மைனஸில் இருக்கிறதுனால நீ மைனஸ் கூட போட்டுக்கலாம். அடுத்து இதில் நெட் ஃபோர்ஸ் என்னது சார் F21 வெக்டார் சார், ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ இது தனித்தனியாக எடுக்கும்போது நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகலை, 0 ஆகலை. இதுக்கு பேர் என்ன, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 ஆகலை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 ஆகலை. இதே ரெண்டையுமே நீ சிஸ்டமாக எடுத்துன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுறப்பா, ரெண்டையுமே நீ சிஸ்டமாக எடுக்கிற, இது ரெண்டுமே எனக்கு சிஸ்டம், ரெண்டுமே எனக்கு என்னது சிஸ்டமாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெட் ஃபோர்ஸ் எழுதலாமா? நெட் ஃபோர்ஸு ரெண்டையுமே சிஸ்டமாக எடுக்கும்போது இந்த ஃபோர்ஸையும் நான் எடுக்கணும், இந்த ஃபோர்ஸையும் எடுக்கணும், இந்த ஃபோர்ஸையும் எடுக்கணும். இது ப்ளஸில் இருக்கா, ஸோ ப்ளஸ் F21 வெக்டாரு, இது மைனஸ் F21 வெக்டாரு. சரிப்பா, F12 வெக்டாரு. ரெண்டு மேக்னிடியூடில் எப்படி இருக்கும், எண்மதியில் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போது என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் பார்த்தோம்னா நெட் ஃபோர்ஸ் என்ன கிடையாது, 0 கிடையாது. ரெண்டையுமே சேர்த்து பார்க்கும்போது ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ஒன்று மட்டும் நீங்கள் ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன ஆகாது, கேன்சல் ஆகாது. ஃபோர்ஸ் என்னவாகுது, நெட் ஃபோர்ஸ் 0 ஆகாது. ரெண்டையும் சிஸ்டமாக எடுக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும், ஆக்ஷன் ரியாக்ஷன் கேன்சல் ஆகும். புரியுதா? சரிங்களா? ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் 0வா, அப்போ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இதை சிஸ்டமாக எடுத்தா, கவனிச்சிங்க, இதை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ல யூஸ் பண்ணுவேன். இதை நீங்கள் 0வாக எடுத்தா, சரிங்களா, இதை நீங்கள் சிஸ்டமாக எடுத்தா நெட் ஃபோர்ஸ் என்னது, 0. அப்போ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த சிஸ்டத்து மேலே என்ன ஆகலப்பா, ஆக்டு ஆகலை. சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னது சார், நியூட்டன் தேர்ட் லா என்னது சார், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சார். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் இருக்காது சார், ஒரே டைமில் தான் இருக்கும் சார். அதனால் எதை வேணாலும் ஆக்ஷன் சொல்லிக்கலாம் சார், எதை வேணாலும் ரியாக்ஷன் சொல்லிக்கலாம் சார். சரிங்களா? அதே மாதிரி ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரே பாடி மேலே ஆக்ட் ஆகுது சார், டிஃப்ரெண்ட் பாடிஸில் தான் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பாடியை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0 ஆகாது. ரெண்டு பாடியும் எடுத்து சிஸ்டமாக பார்க்கும்போது நெட் ஃபோர்ஸ் என்னவாகும்னா 0 ஆகும். சரிங்களா? ஸோ நியூட்டன் தேர்ட் லால F21 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் F12 வெக்டாரு. அப்புறம் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கூட நடக்கிறத பற்றி கூட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்படி நடக்கிறோம்ல, இப்படி தேய்ச்சிலாம் நடக்க மாட்டோம். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நடப்போம்னா, இவங்களுக்கு சொல்ல முடியாது, இது கேமரா கீழே வராது, இப்படி நடக்க மாட்டோம், காலை எப்படி வச்சு நடக்க மாட்டோம், காலை எப்படி வச்சு தானே நடப்போம், காலை எப்படி வச்சு இப்படி வச்சு தானே நடப்போம். சரிங்களா? அப்போ நடக்கும்போது பாருங்கள், கவனிங்க, இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா. ஸோ நம்ம ஃபுட்டை வந்து நம்ம காலை வந்து இப்படி கொடுப்போம், காலை வந்து இதான் ரோடு, இந்த ரோட்டில் வந்து ஃபோர்ஸ் இப்படி தான் கொடுப்போம், இப்படி இன்க்ளைண்டாக கொடுப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கப்பா, இன்க்ளைண்டாக இருந்துட்டாலே இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ரோடு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களா, அப்போ ரோடு திரும்பி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? சரிங்களா? ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குமா? அப்போ என்னது, இது வந்து ரோடு கொடுக்குற ஃபோர்ஸ், இது யார் கொடுக்குற ஃபோர்ஸு, ரோடு கொடுக்குற ஃபோர்ஸு. யார் மேலே, நம்ம மேலே கொடுக்குற ஃபோர்ஸு. நீங்கள் ரோடு மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா ரோடு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி. ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் எப்படிப்பா இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது, சாய்வாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இதோட ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கிறேன், சாய்வாக ஒரு ஆங்கிளில் இருக்குது. நான் நிறைய தெரிஞ்சுக்கங்க, இன்க்ளைண்டாக இருந்துட்டாலே ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன காம்போனண்ட்னா, இங்கே பாருங்கள், இந்த காம்போனண்ட்டை இன்க்ளைண்டாக இருந்தாலே எத்தனை காம்போனண்ட்டு, 2 காம்போனண்ட்டு. இதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு என்ன பண்ணுங்க, அந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட் வேணும்னா என்ன பண்ணுங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை அப்படியே எடுத்துடும், ஈஸியாக சொல்லித்தரேன், வேற ஒன்றும் கிடையாது. இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டா என்னவாகும், இந்த டீட்டா என்னவாகும், க்ளோஸ் ஆனால் காஸ்டிட்டா, க்ளோஸ் காஸ்டிட்டா. எதை எடுத்துகிட்டு வந்தீங்க, ரோடு தான் எடுத்துகிட்டு வந்தீங்க, ரோடு ஃபோர்ஸை தான் எடுத்துகிட்டு வந்தீங்க. க்ளோசிங் சைடு காஸ்டிட்டானா, ஓப்பன் சைடு சைன் டீட்டா, இது FR சைன் டீட்டா. ஓகேவா?
அப்போது நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரோடு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், ரோடு திரும்பி இந்த மாதிரி இன்க்ளைண்டாக ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்படி கொடுக்காதுப்பா, ரோடு திரும்பி இன்க்ளைண்டாக ஃபோர்ஸ் கொடுக்கும். இன்க்ளைண்டாக ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 காம்போனன்ட் இருக்கும், ஒன்று ஹாரிசான்டல் காம்போனன்ட்டு, இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட்டு. இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட்டு என்ன பண்ணும்னா நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கும், இது வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கும். சார் இது என்ன சார் பண்ணுது, இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, நம்மளை தள்ளுது, போடா அப்படின்னு தள்ளுது. சரிங்களா? ஸோ அங்கேயும் நியூட்டன் தேர்ட் லா யூஸ் ஆகுதுன்னு உங்கள் புக்கில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ க்ளோசிங் சைடு காசிட்டா, ஓப்பன் சைடு சைன்டிட்டா. என் ஃப்ரெண்டு கௌதம் கூட ஒர்க் எனர்ஜியில் எப்படி காசிட்டா சைன்டிட்டா வந்துச்சுன்னு ஒரு ட்ரையாங்கில் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பான், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரிங்களா? நியூட்டன் தேர்ட் லா கம்ப்ளீட்டட். சரிங்களா?